Vanakkam Geeks. இதுவரும் news இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to Phone Arena Tamil. And in today's Comments Arena episode, we have lots of commands. We are going to answer it. ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தவனை கூட்டு வந்து குறைச்ச மாதிரியே இருக்கு. Yes. வாங்குங்க. Shogido Hoko. Maddie 31 official. Bro, bought S24 Ultra last month. I used my battery percentage. Draining very fast and network is very worst. I am using Jio SIM in Puducherry and phone call is very worst. Pen coming out little bit and mobile is lagging after one update. It contains 3.2 GB. What I want to do purchase in Reliance store and put 6 month extended warranty also. Can you give me good suggestion to me what to do? ஆமா. Please bro, you also know it's 1.22k mobile. Looks like 10k mobile. When to ask them, they are telling you go to the service center. When I bought Reliance showroom, we can solve all the problem. You don't want to go to சர்வீஸ் சென்டருக்கு தான் சொன்னீங்களா? ஆஃப்லைன் ஸ்டோரோட ஃபார்முலாவே அதான் ப்ரோ. என்ன சொல்றானுங்க புரியல. அதான் ஸ்டோருக்கு விசிட் பண்ணும்போது ப்ரோ இல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா பிரச்சனை எல்லாம் வராது, வந்தா நம்மகிட்ட வாங்க எதனாலும் முடிச்சு விடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப போய் ப்ரோ இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கு சர்வீஸ் சென்டர் போங்க, டேய் அது வேற வாய் அந்த மாதிரிதான். ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஆக்சுவலா சர்வீஸ் சென்டர் போங்க. ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் 15 பீட்டால இருக்கு. ஸோ உங்களுக்கு மேபி 14ல இருக்கல ஸ்டேபிள் பில்ட் ஏதாவது இருக்கும், அதை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து ஓடி அப்டேட்ஸ் வரதான் செய்யும். நீங்க அதை உடனே இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 15 வந்ததுக்கு அப்புறமாவும் கூட, அதாவது 1 UI 7 வந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு உடனேவே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது, சில பக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. S24 அல்ட்ரான்னு சொல்ற மாதிரியே இல்ல, இது ஏதோ ஃபேக் S24 அல்ட்ரா ரிலையன்ஸ்ல வித்த மாதிரி இருக்கு. பென் எல்லாம் வந்து வெளில நிக்குது, பென் வெளில நிக்கும். நம்ம இங்க அழுத்தாத, ஆமா பென் லைட்டா வெளில தெரியும்லடா, அப்பதானடா அது கையில தொட்டும் போது படம் அழுத்த முடியும். அப்படி ஓகே, இவர் பென் வெளில நிக்குதுன்னு அப்படி அததான் சொல்றாரு. மேபி தான் ஃபர்ஸ்ட் டிசைனே அப்படிதான் ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் S Pen இருக்கலாம் இல்லையா, சீஃப் அல்ட்ராவா இருக்கலாம்ல, அவருக்கு வந்து அந்த S Pen வந்து வெளியிலே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, அது வந்து நீங்க சும்மா கிளிக் பண்ணி பாருங்க, அப்படி கிளிக் ஆச்சு அப்படினா அதுதான் டிசைன் அப்படிதான் இருக்கும். மத்தபடி இவர் என்ன பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சு சாம்சங் இல்ல நம்ம விக்கி வச்சு இது நம்ம பரத் கிட்ட இருக்கு. Note 20 அல்ட்ராலே இப்படிதானே இருக்கும். Note 20 அல்ட்ரா சார்ஜர்ல இருக்கு. ஏன்னா நீ யோசிக்கணும்ல, நீ எடுக்கணும்னு நினைச்சா அது எந்த போனா இருந்தாலும் சார்ஜர் தான் இருக்கு. என்னங்க பண்றது. சரி, இப்போ என்ன மேட்டர்னா மொத்தம் நீங்க போயிட்டு சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டேட்டா பேக்கப் எடுத்துட்டு அங்கே போங்க. சரியா, மேபி பில்டு லெவல் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா தான் இப்படி இருக்கணும். இவ்வளோ கேவலமா பர்ஃபார்ம் பண்ற ஒரு அல்ட்ராவை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. 10,000 ரூபா ஃபோன் மாதிரி இருக்குன்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. இதோட வந்து மோசமான ஒரு ஃபீட்பேக் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி ட்ரெயின் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளோ லேக் ஆகி இவ்வளோ கண்ட்ராவியா நெட்வொர்க்குமே ப்ரோ ஜியோ எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. எங்க ஏரியாலே ஒரு சில டைம் வந்து ஒஸ்டா தான் இருக்கும். ஸோ நெட்வொர்க்கும் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு இந்த பேட்டரி ட்ரைனிங் அதை மட்டும் நீங்கள் வேணால் கேட்கலாம். அண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அந்த பென்னு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வெளில இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடுக்கடாம தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வெளில இருக்கு உள்ளே போல அப்படின்னா அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேற ஏதோ ஃபோனோட குச்சி எடுத்து இதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் ப்ரோ, ஆனால் போயாகணும். ரிலையன்ஸில் வந்து அவங்களுக்கு ஃப்ளாஷ்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து உங்களுக்கு வேணால் உங்களை சோதிக்கிறதுக்கு ஒன்று வேணால் அவங்களால பண்ண முடியும். அதை பண்ணிக்காதீங்க, தலைவலி. என்னன்னா போனதும் அவங்க பாட்டுக்கு ரீசெட் மட்டும் அடிச்சு கையில் கொடுத்துருவான். ஆல்ரெடி இருக்கிற அதே ஃபார்ம் தான் உள்ள இருக்கும் சிஸ்டம்ல. அதனால நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் ப்ரோ இப்போ அப்படின்னு சொல்றாங்க. ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி பண்ணிட்டு பூட் பண்ணியாச்சு, ரீபூட் பண்ணியாச்சு. நீங்கள் அதனால அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் போயிட்டு எனக்கு ஸ்டேபிளாக ஒரு பில்டு போடுங்க, நான் அப்டேட் இப்போதைக்கு பண்ணுறதா இல்லை. ஆண்ட்ராய்ட் 15 வந்ததுக்கப்புறமா கம்யூனிட்டி பேஜஸ் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு என்ன தேவைன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பண்ணலாம் ப்ரோ. ஆமாம். ஸோ இது நல்ல அடுத்த கொஸ்டின் இருக்கு. குமார ஸ்ரீ ஹரிஹரன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. If you think OP13 post processing is better than OP12, then after next OP arrival say OP15, they will eventually degrade OP13 as well. At least OnePlus 12 is having a better periscope hardware. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். Really? இங்க வந்து என்ன periscope இதுவா நல்லா இருக்கு. பெரிஸ்கோப் செட்டப் பெட்டர்ங்கறாரு. போஸ்ட் ப்ராசஸிங்ல தான் நீ வேணும்னே கவலைப்படுத்தி விடுவிய பழைய போனை. அந்த உண்மையை சொல்றாரு. இந்த இடத்துல ஆனா ஒரு ஹைலைட் இருக்கு ப்ரோ. நீங்க வந்து இதெல்லாம் சிஸ்டம் ஆப் அப்படிங்கறனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ கூகுள் பிக்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகுள் கேமரா மட்டும் அப்டேட் ஆகும்.
ஒரு ஆப்பா அப்டேட் ஆகும். ஆமா ஆப் அப்டேட். ஸோ அதனால வந்து நீங்க இது சிஸ்டம் அப்டேட் வரும்போதே கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு அவங்க சொன்னா மட்டும்தான் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். OnePlus பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் சொல்றேன். நான் OnePlus 7 Pro வந்து ஃபோனர் டிவைஸ் ஒன்று இருக்கு. நான் அதை வந்து வேணும்னே தான் Android 10ல கொண்டு போய் பியூர் ஆக்சிஜன் OSல கொண்டு போய் வச்சிருக்கேன். அதுல நான் போட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓவரால் போஸ்ட் ப்ராசஸிங் பெரிய லெவலில் இருக்காது. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு OnePlus 12 Android 14ல பெட்டரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது கலர் OS 14ல நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, அதாவது ஆக்சிஜன் OSா அந்த 14 தான் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா பூட்லோட அன்லாக் பண்ணி நம்ம வந்து ரிவர்ட் பண்ண முடியும். அது OnePlusல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதை பண்ணிட்டு கூட நீங்கள் பழைய மாதிரியான ப்ராசஸிங்கோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோன் எப்படி இருந்ததோ அந்த பில்டு வெர்ஷனுக்கு கூட நீங்கள் கொண்டு போக ட்ரை பண்ண முடியும். அட்லீஸ்ட் பாசிபிளி எது பெட்டரோ அந்த வெர்ஷன் வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு அப்டேட்டே இன்ஸ்டால் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கும் நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்சு அது OnePlusல இருக்கிற ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பூட் லோட் அன்லாக்கிங்கே அலோவ் பண்ணாது. அது ஒரு பெரிய தலைவலி. இப்போ விவோலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கூலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கூ 12லாம் வந்து வந்த புதுசில் எடுத்த மாதிரியான ஃபோட்டோஸ் இப்போ எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் அதை பத்தி பேசவும் செய்யறாங்க. சோ அது வந்து நம்மள யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. புரியுது. அடுத்து SSR bro asking many times S24 Ultra battery disadvantage இருக்கானா? இப்ப எல்லாரும் S24 Ultra battery இத தான் நான் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்ஸ்லயே. ஆமா, என்னாச்சுன்னா S24 சீரிஸ்ல ஒரு சிலர் கேஷுவல் யூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பயங்கரமா நிக்குது. ஃபோன் கால் பேசுவேன், படம் பார்ப்பேன், இந்த மாதிரி யூசருக்கு. பட் இந்த இன்ஸ்டாகிராம் மெட்டா ஆப்ஸ் யூஸ் பண்ற நிறைய பேர் வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பேக் டோரே உடையுதுன்னா பாரு. அது வந்து S24 Ultra மட்டும் இல்லையே, S24 Ultraல நல்லாவே ஃபீல் ஆகுது. அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா ரொம்ப. ஸோ அதனால தான் நிறைய பேர் பேட்டரி பத்தி கேட்குறாங்க. மொத்தம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா மெட்டா ஆப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கதறுது ப்ரோ, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர வேற எதுவுமே வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா சொல்ல முடியாது. மற்றபடி வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 1UI பீட்டாலையும் பேட்டரி லைஃப் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக இப்போ ஒன்று பீட்டா 4 ஒன்று வந்தது கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் பீட்டா இல்லாமல் ஸ்டேபிள் பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த மாதிரியான பேட்டரி லைஃப் ஃபேக்டர் மட்டும் மாறுது. அதனால வந்து நம்மளால உறுதியா கான்கிரீட்டா சொல்ல முடியல S24 Ultra சூப்பர் பேட்டரியில அப்படின்னு சொல்ல முடியல, மொக்க அப்படின்னு சொல்ல முடியல. மொக்கன்னு சொன்னா ஒரு சிலர் வராங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு பாருங்க 9 hours வந்திருக்கு அப்படிங்கிறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்கிரீன்ஷாட்டோட போனோம்னா இன்னொருத்தர் 1.5 மணி நேரமா, அது வந்து நம்ம காமிஸ் பண்ணுவோம். அவர் மட்டும்தான் அந்த மாதிரி என்ன சாதனைலாம் பண்ணுவார், லைவா பண்ணுவார். அடுத்து பிரபா ப்ரோ S23 128GB டெமோ மாடல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல 28K தராங்க, வர்த்தா ப்ரோ வாங்கலாமா? நான் கரண்ட்லி S20 யூஸ் பண்றேன். S20 கிரேசி ஃபோன் ப்ரோ. S20 வந்து கர்வ் பேனலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் Quad HD பேனலு, லாஸ்ட் ஃபோன் டு ஃபீச்சர், குட்டி ஃபோனில் Quad HD 2K டிசைனே சூப்பராக இருக்கும். ஆமாம், ஸோ அதனால் வந்து அது நச்சு ஃபோன் தான். பட் இந்த ஃபோனோட சாபக்கேடு என்னென்னா, எதர் நம்ம ஊரில் வாங்கினா Exynos 990 வாங்கியிருப்பாங்க, இன்னொன்று குறுக்க கோடு விழும். ஸோ இதுதான் ஒரே பிரச்சனை. மற்றபடி வந்து S20 யூசர் ஜாலியாக யூஸ் பண்ணலாம், இப்போயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து என்னன்னா உங்களுக்கு 5G, ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு சரியா. 5G அப்படிங்கிறது வந்து அந்த டைம் சும்மா அது 5G பிடிச்சி அது வந்து நீ 5G டேட்டா போட்டால் தண்ணியாக போகுதுங்க. 10 பாட்டு கேட்டால் 90% ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு வருது. அதனால தான் இவரும் சொன்னார், சில சப்ஸ்கிரைபர்ஸும் சொன்னாங்க 4Gயில் போட்டு யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. கடந்த ஒரு வாரமாக அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 15-16 பாட்டு கேட்டுட்டேன், இன்னும் எனக்கு அந்த 90%ஏ வரல. சொல்ல போனால் 50% 2 வாட்டி தான் வந்தது. அந்த 50% ஏன் வருதுன்ற ஒரு கேள்வி என் மைண்டில் ஓடுது. யூடியூப் மியூசிக்கில் நான் கேட்டேன், யூடியூப் வேற கிடையாது. இல்லை இவனுங்க ஏதாவது ஒரு அல்காரிதம் வச்சிருக்கானுங்களா, இவன் வந்து டெய்லி டேட்டா பிளான்ல இருக்கான், இவனுக்கு சீக்கிரம் கழிச்சு விடு அப்படின்னு தெரியலையே, பைத்தியக்காரனுங்க. சரி, இந்த S23 128GB பொறுத்த வரைக்கும் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அது வாங்கினீங்கன்னா ஃபோன் குட்டியாக இருக்கும், அதெல்லாம் ஓகே தான், பாக்ஸி டிசைன் இதே ஃபோன் தான் சரியா. மற்றபடி வந்து அதில் உங்களுக்கு 8Gen 2 இருக்கும். நீங்கள் 256 இருக்கான்னு ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க. நான் இப்போது ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது 128 வந்து புது ஃபோன் 40K வித்தவுட் எனி ஆஃபர். S23 இதுவே 256 வந்து 41,999 வித்துட்டு இருந்தது. அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரியா. உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு. இன்னொன்று உங்கள் S20 திருப்பி கோடு உள்ளலைன்னா மேக்ஸிமம் வந்து அதோட பேட்டரியை மாற்றிட்டு அப்படியே பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கா கொடுக்க கூட ட்ரை பண்ணுங்கள், கோடு உள்ளலைன்னா. பட் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா அஃபிஷியல் சாம்சங் ஆப் வழியாக போகும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் அப்கிரேட்லாம் கொஞ்சம் பெட்டராகவே கிக் ஆகும். அதில் நீங்கள் வந்து இந்த மை கேலக்ஸி ஆப்பில் போய்ட்டு இதோட IMEI எல்லாம் போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்கிரேட் அதான் ப்ராப்பராக நடக்கும். எக்ஸ்ட்ராவாகவே உங்களுக்கு போனஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் சரியா. ரைட். அடுத்து ஏவி பிரகாஷ், சாம்சங் S24 FE வாங்கலாமா?
நான் ஒருத்தரை மீட் பண்ணேன் மீட்டப்பில். அவர் வந்து S24FE யூசர். அவர் என்ன அவரோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா S23FE மாதிரி இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லா இருக்குன்னு சொன்னார். S23FE வந்து S23FE மாதிரி இல்லை அப்படின்னா அதோட கேவலமாக இருக்கும் அப்படின்னா அதோட நல்லா இருக்குன்ட்டு. எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இப்போ S24FE? 40s தான். இப்போ 50,000 கிட்ட இருக்கு போல. 45க்கு வந்துச்சு அது ஆக்சுவலாக. ஓகே. கிரீஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, என்னோட iPhone 15 கரெக்டாக 161 சைக்கிள்ஸில் 99% ஆச்சு ப்ரோ. நோ கேமிங், லைட் யூஸிங் சார்ஜர், CM of 65 watt gone past 9 months, usually charging from 30 to 100% பேட்டரி. சூப்பர், நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக நான் இன்னொரு கமெண்ட் பார்த்தேன். என்னென்னா இந்த மாதிரி நான் 12R யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் ஃபோன் வாங்கி 7 months ஆகிடுச்சு, என் 12Rோட பேட்டரி ஹெல்த் வந்து இப்போது 98% அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாரு. ஏன் ப்ரோ இப்படி குறையுது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது ஆக்சுவலாக வந்து பிரச்சனை இல்லை. 12Rன்றது OnePlus. ஸோ 98ங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. 7 months அவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணார், கேம் ஆடினாரா, அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. கேம்லாம் ரொம்ப இன்டென்சிவாக ஆடி இருந்தால் மேபி அந்த 2% வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சொல்ல போனால் நம்ம 2 மாதம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபோனில் வந்து பேட்டரி ஹெல்த் 2% ட்ராப் ஆகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆப்பிளோட நார்ம்ஸ் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகும் அப்படின்னு கேட்டால் 1 இயருக்கு வந்து 12 to 13%ங்கிறது மினிமம், அதுக்கும் மேலே போகலாம். ஸோ அதனால் வந்து அதை சொல்ல முடியாது. பட் இவர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு போல. இவர் டிவைஸ் வந்து அடிக்கடி ஹீட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் 30 to 100 கரெக்டாக பண்ணுறாரு. இது 97ல் இருக்கா? இது 100. இதுவும் 100 தானே? ஜாலியாக இருக்காங்க. பெருசாக யூஸே பண்ணலையே, அது இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, ஆனால் இவ்வளோ நாளாக ஓரமாக இருந்தது இது மாட்டிக்கிங்க. அடுத்து பிரவீன், சிவா ப்ரோ, அம்மா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்டெப் கவுண்ட்டுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் பார்க்குறேன். நீங்கள் ரீஃபர்பிஷ்டு பற்றி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஸோ Amazfit சைட்டில் பார்த்தேன். பிபிஎஸ் லைட்டு, பிப்யூ, பிப் லைட் எல்லாமே 1000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபிட்னஸ் ட்ராக்கிங்க்கு ஒழுங்காக இருந்தால் போதும். கைண்ட்லி சஜஸ்ட் குட் ஒன் அண்டர் 1500 rupees மேக்ஸ். அவங்க இதில் வாங்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை ப்ரோ, வந்ததுன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஸ்பாட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெயில் போட்டிங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் சர்வ்ஸ் இருக்கார்ல ஃப்ளிப், அவர் வந்து நான் சொன்ன அந்த பிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ, ட்ரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டுனா ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு, வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு வந்து 2-3 தடவை இஷ்யூவோட தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு பேட்டரி சரியாக நிற்கல, செகண்ட் டைம் வந்துச்சு டிஸ்பிளே ஒரு டைப்பாக இருந்தது. ஸோ மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஃபர்ப்டில் என்ன ப்ராப்ளம்னா, இது ரீஃபர்ப்டு கேட்டகரிகளோட வராது. சில சமயங்கள் என்ன ஆகுது, இது 4 வருஷம் பழைய ப்ராடக்ட், 4 வருஷம் பழைய ப்ராடக்ட் இப்போ நமக்கு கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும், ஷெல்ஃப்லேயே சும்மா கிடந்துருக்குமா. அதனால் சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஸ்பாட் பண்ணால் அவங்கள மெயில் வழியாக தான் நீங்கள் அணுக முடியும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து 1000 1500 ரூபாய்க்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் பிப்பு எஸ் எல்லாம் வந்து அல்டி, பிப்பஸ் லைட்லாம் சூப்பரான ப்ராடக்ட். ஸோ அதனால் நம்ம வந்து தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெப் கவுண்ட்டுக்கு அது போதும், ஸ்டெப் கவுண்ட்டுக்கு போதும். பார்க்க போனால் அந்த பிப்பு எஸ் இருக்கு இல்லையா, வெறும் பிப்பு எஸ், வெறும் பிப்பு, அது வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கே யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஜிபிஎஸ் உண்டு. ஆனால் வாட்ச் செம்ம குட்டியாக க்யூட்டாக இருக்கும். செம்ம. அடுத்து தர்மேஷ் ராவ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஐ எம் ஃபேஸிங் இன் ஜியோ சிம் ப்ரோ. Turn on mobile internet, the internet is not working. Once flight mode used, then my internet is good, but it's every time in need. Do it. வெறுப்பாக இருக்குது. இன்ஃபார்மும் பண்ணிட்டேன், சிம் ரிமூவ் பண்ணியும் போட்டாச்சு, பட் சேம் ப்ராப்ளம். வாட் எல்ஸ் ஐ டு? ஐ எம் யூசிங் Redmi Note 9 Pro. இது ஆனால் நீங்கள் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக ரோமிங்கில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, பெங்களூர் போயிருந்தோம்ல, அப்போ இந்த மாதிரி தான் நான் ஏரோப்ளைன் மோட் போட்டு திரும்ப நார்மலானதுக்கப்புறமா தான் பிஎஸ்என்எல்லில் வந்து டேட்டா ப்ராப்பராக கனெக்டே ஆச்சு. எதில் என்ன டிவைஸ் அது? ஐஃபோனில். ஸோ அப்போது 16+ல சிம் போட்டு வச்சுருந்தேன். அந்த மாதிரி பண்ணால் தான் அதுக்கப்புறம் நார்மலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து 2 பேருமே பொறுப்பேற்றுக்கணும். ஒன்று பிராண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அது பிராண்ட்னா யார் ப்ராடக்ட்டை சொல்கிறேன், இன்னொன்று வந்து நெட்வொர்க்கு. 2 பேரில் யார் ரீசன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, நீங்கள் இந்த சிம்மை தூக்கி இன்னொரு ஃபோனில் போட்டு அதுலேயும் இதே மாதிரி இருந்ததுன்னா நெட்வொர்க்கை தான் விழுக்கணும். அடிக்கடி செட்டிங்ஸ் ஏதோ மாறுது போல். அப்படி இல்லை, இந்த ஃபோன்லேருந்து வேறு ஃபோனில் போட்டதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குன்னா அப்போ ஃபோனில் தான் பிரச்சனை இருக்குன்றது தான் ஆக்சுவல். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். ஜெகதீன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ பிக்சல் 8 Pro டெமோ மொபைல் 49K இருக்குது, அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா, இங்கே பேர் How is Pixel 8 Pro second handல, what's the price, getting demo unit for 32K. ஸோ நீங்கள் 49Kக்கு பார்க்குறது ஓவர் ப்ரைஸ்ன்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து 32Kலாம் சொல்லிட்டு குரூப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. 49K அதாவது 50K ப்ரோ.
Pixel 8 Pro டெமோ யூனிட்டு வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் 32K வேணாம்னு சொல்லிட்டேன். அதுதான், ஏன்னா அது உங்களுக்கு புதுசாக பாக்ஸில் கிடச்சாலே 50K அதை நான் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம் அப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தையே சொல்லிடுன்னு. அதுதான், இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரொலாங்டாக ஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது ப்ரோ. ஆமாம், இது வந்து எப்போ நடந்ததுன்னா ஒரு 1 month பேக்கு இந்த சாம்சங் டேப் பரத் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம், ஒரு 10-12 ஃபோட்டோ எடுத்துருப்பேன், அவ்வளோதான் சுட ஆரம்பிச்சிருச்சு, செம்ம சூடு. ப்ளஸ் வீடியோ அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல தான் லேக் வேற ஆச்சு. நான் புலம்பிந்தல ஒரு நாளைக்கு கூடாது புலம்பிந்த இவர்கிட்ட தான் லேக் ஆகுது, இந்த மாதிரி மேப்பு இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருந்தா லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இதுதான் ப்ரோ. உங்களுக்கு அப்பப்போ காண்டா இருக்கும், ஏன்டா இந்த ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. ஆனால் பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கும், தரமான பில்டு குவாலிட்டி, கையில பிடிக்கிறதுக்கு இன்னும் வேற லெவலா இருக்கும். கரெக்ட் தான். எனக்கு ஆனால் என்ன பிரச்சனை நான் சொல்றேன், எனக்கு இந்த டிவைஸை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக Pixel 8 Pro மேபி ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமலாம் கிடையாது, கூலிங் மெக்கானிசமில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஹீட் ஆச்சுன்னா நம்ம ஃபோனே யூஸ் பண்ணாமல் ஓரமத்துக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வச்சாலும் கூட லேட் ஆகுது இந்த ஹீட்டு போகிறது. ப்ளஸ் இந்த இப்போ இது ஹீட் ஆனது வந்து டிசம்பர் மந்த்லேயே அவ்வளோ ஹீட் ஆச்சு உங்களுக்கு. நீங்கள் சப்போஸ் சென்னை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கீங்க, ஏப்ரல் மே ஜூன் கேமராலாம் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 5 நிமிஷத்தில் அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஆமாம். ஸோ இது இந்தளவுக்கு மோசமான ஒரு ஃபோனாக இப்போ Pixel 8ன்னு கேட்டிங்கன்னா அதான் எங்களுக்கு தெரியல. 8 Proவில் தான் இப்படி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். 8 அந்தளவுக்கு மோசமாக இல்லை, 8Aவும் அந்த மாதிரி இல்லை. 8 நல்லாவே இருக்குது எனக்கு தெரியும். சொல்ல போனால் இந்த 8 Proவில் கூலிங் மெக்கானிசம்லாம் பெட்டராக இருக்கணும், இருந்தாலும் அதுதான் இப்படி மண்ணக்கவுது, ஆச்சரியமாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது. மேபி எங்ககிட்ட இருக்கிற டிவைஸ் ஒருவேளை டிஃபெக்டிவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்குறேன். நீங்க யாராவது 8 Pro வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகுதா இல்லையா, கண்டினியூஸா வீடியோ எடுக்க முடியுதா இல்லையான்றத சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் vloggingக்கே 8 Proல தான் வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம தமிழ்ல வீடியோ போடுறதுக்கு சொல்றேன். அப்படியா? எப்படி? அதான் தெரியல, ஒருவேளை நம்ம யூனிட்ல பிரச்சனையான்றது. ஏதாவது இஷ்டங்களா பார்க்கலையே, வெளியில ரோட்ல இதுல செல்ஃபி ஸ்டிக்ல மாட்டிட்டு vlogலாம் பண்றாங்க. மை காட், ரொம்ப ரிஸ்க் எடுக்கறாங்க. டேய் நிறைய பேர் 8 Proல எடுத்த வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்கடா, அந்த வீடியோ பூஸ்ட் ஆப்ஷன்லாம். அப்படியே நமக்கு மட்டும் முடியாது. அதனால தான் ஒரு சந்தேகம் இருக்குங்கறேன். இப்போ யாராவது 8 Pro யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா சூப்பர், அப்போ வந்து நம்ம யூனிட்ல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனை போல அப்படின்றது ஒரு. ப்ரோ உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வாங்காதீங்க ப்ரோ, ஸ்கிப் இட், நாளைக்காவது. தமிழ் செல்வன் அடுத்து கேட்டிருக்காரு, ப்ரோ OnePlus 12R வாங்கலாம்னு இருக்கேன், Moto Edge 30 ஃபியூஷன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 7K to 8K தரலாம்னு சொன்னாங்க. மெயினாக வேறு ஃபோன் வாங்குறதுக்கு காரணம் பேட்டரி நிற்க மாட்டேங்குது ப்ரோ, மற்றபடி பிரச்சனை இல்லை, அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வரல. எக்ஸ்சேஞ்ச் போக 25 to 26Kன்னு சொல்கிறாங்க, வாங்கிடலாமா? 2 to 3 days தான் இந்த ஆஃபர் இருக்கும்னு ரிலையன்ஸ் மாலில் சொன்னாங்க. OnePlus-ஐ வாங்கிட்டா இல்லைனா வேறு ஃபோனுக்கு வெயிட் பண்ணவா? உங்களோட 12R ஆஃபர் வீடியோ பார்த்தேன், அது நல்லா தான், அதனால தான் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு முடிவு வந்திருக்கேன். இல்லை ஆக்சுவலாக 12R வந்து நீங்கள் வாங்கலாம், நல்ல ஃபோன் தான். ஆனால் எனக்கு டவுட் என்னன்னா 8 Gen 2 இது எக்ஸ்சேஞ்சில் வந்து 12Rக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டால் என்ன சொல்ல வரன்னு தெரியல. இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 28K சொல்கிறாரு, 26K சொல்கிறாரு, அதிகமோன்னு தோணுது. 12Rோட பிரைஸே இப்போ கார்டு ஆஃபரோட இல்லைன்னா கார்டு ஆஃபர்லாம் எல்லாமே 30,000 தான். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் 26Kன்னா என்ன அர்த்தம்? 4,000 ரூபாய்க்கு தான் மோட்டோவில் எடுத்துக்கிறாங்களா? அந்த கேள்வி கேட்குறேன். வேறு இதில் 4,000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, நீங்களே 4,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நேரில் போய் கேஷ் கட்டி வாங்கிக்கோங்க. 4,000 ரூபாய்க்கு இதே Moto Edge 30 ஃபியூஷன் வந்து நீங்கள் எந்த லெவலில் வச்சிருப்பீங்கன்னு தெரியல, நல்ல கண்டிஷனில் வச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது கிடைக்குமா? இல்லை நம்மளே Edge 30 ஃபியூஷன் திரும்ப வாங்க ட்ரை பண்ணால் அந்த ப்ரைஸ் கிடைக்குமா? அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சர்க்கிள்லேயே யாருக்கிட்டே கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு டேரெக்டாக கேஷ் போட்டு வாங்கிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய பிரச்சனை, அதை பற்றி தொடர்ந்து நானும் காமேஷ் ப்ரோவும் பேசிட்டு இருக்கோம். காமேஷ் ப்ரோ நிறைய பிரச்சனை வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இனிமேல் என் வாழ்க்கையிலேயே OnePlus யாருக்குமே சஜஸ்டும் பண்ண மாட்டேன், நானும் வாங்க மாட்டேன்ட்டார் கடைசியா. ஓகே, ஆனால் இப்போ 13 தான் வச்சிருக்காரு. அதான் லாஸ்டா, அவ்வளோதான். அது வந்து ஒரு கசினுக்கு தான் வாங்கியிருக்காரு. நல்லா எஸ் ஆயிட்டாரு. சரி, இப்போ 8 Gen 2வும் 7S Gen 3யும் ஈக்குவலா இல்லை 8 Gen 2 தான் பவர்ஃபுல்? எங்கேயோ இருக்கு. 7S Gen 3 அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. பக்கத்தில் கூட லைட்டாக எட்டி பார்த்தாலே அடிச்சுட்டு எங்கே வர அப்படின்னு. ஏன்னா
இந்த 7S Gen 3 ஏன் 7+ Gen 3 இருக்குல்ல 7+ Gen 3 எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா 8 Gen 1க்கும் 8 Gen 2க்கும் நடுவில் வச்சுக்க. இந்த 8+ Gen 1 அளவுக்கு CPU GPUவில் வராது. இதுதான் ஹைலைட். 8 Gen 2 வந்து பியூர் அந்த 8 சீரிஸ் அந்த இது இருக்கும், ISP NPU எல்லாமே இருக்கும். ஆமாம். அதனால் அது கொஞ்சம் டஃப் ஃபைட் தான். நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்னதான் வந்து iQOO Neo 10R வரப்போகுது, 8S Gen 3 அதுவும் 30,000 தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க நீ வை. இருந்தாலும் இப்போ 12R மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து 30K இருக்குன்னா இது வந்து ஏன்னா என்ன பிரச்சனைனா நல்லா யோசிச்சு பாரு. இப்போ மெட்டல் கிளாஸ் ஃபினிஷ், சைட் ஃப்ரேம்ஸ் மெட்டலு. இப்போ நமக்கு வந்து 3A கெஸ் பண்ணி பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக இருக்கலாம். இன்கேஸ் அதிசயமாக வந்து மெட்டல் யூஸ் பண்ணால் செம. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா தெரிஞ்சு ஃபோன் இந்த A சீரிஸ்னால அவன் மெட்டல் யூஸ் பண்ண மாட்டான். அடுத்து பேக் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எதுல? 3A சீரிஸில். அப்படியா? அப்படி கிளாஸாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அதுவாது மாறி இருக்குன்னு சொல்லலாம். பட் மற்றபடி வந்து இது வந்து கிரேசி. இதுக்கு பக்கத்தில் கூட நம்ம வந்து எதுவும் பேச முடியாது. இது கொஞ்சம் டெரரான ஒரு டிவைஸ் தான். அதனால தான் இது வந்து சாலிட் பர்ஃபார்மராக இன்றைக்கும் நம்ம ஊருக்குள்ளார வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அது 13R 12R வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னா பாரு. 13R வந்து நல்ல ஃபோன் தான், 13R 12R நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லுக் ஆஸ்பெக்ட்ல வந்து அடிச்சிக்க முடியாது. அதான் உண்மை, யதார்த்தம். அந்த இதில் வர மாதிரி தான். நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசம். ஆமாம். அதனால இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா கலர் OS, ஆக்சிஜன் OS அதுவா நத்திங் OSஆ அப்படி வரும்போது தான் நத்திங் ஸ்கோர் பண்ணும். ஆமாம். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ரைட்டே. இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸு. வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா? சொல்லணும்னு தோணுது தான், நிறைய சொல்லணும்னு தோணுது. ஆனால் அது எல்லாமே பீப் போட்டுருவான், இல்லாட்டி வந்து கட் பண்ணிடுவான் வாட்ஸ். அதனால வேணாம்னு தோணும். கரெக்டு தான். ஆமாம். இல்லை இப்போ நத்திங் ஃபோன் 3A இருக்குல்ல, 3A வந்து இப்போ டக்குன்னு யாராவது என்கிட்ட வந்துட்டு ப்ரோ 3A ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் 2-3 பேருக்கு 3A சஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்பயே வெயிட் பண்ண சொல்லி. சரியா? ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக எப்படிப்பட்ட யூசருங்கிற ஆஸ்பெக்டில் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுடா. எனக்கு வந்து ஒரு ஃபோன் இருக்கணும், பேட்டரி நிற்கணும், சும்மா மீடியா கன்சம்ஷன் இவ்வளோதான். இப்போ இதில் ஒரே ஒரு செக் மட்டும் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 3A வந்து நான் 2Aல இருக்கிற அந்த பிரச்சனை இருக்கா, அந்த 2Aல இருக்கிற அந்த பிரச்சனை இதில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த டிஸ்பிளே பிளாக் கிரஷ்லாம் வருது இல்லையா, அது இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சாலிடாக இந்த மீடியா கன்சம்ஷனு, பேட்டரி பேக்கப், டியூவல் சிம் இப்படி கேட்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் தாராளமாக அந்த டிவைஸ் சொல்லிட்டு போயிடலாம், எந்த செகண்ட் தட்டும் இல்லாமல். 3A Pro தான் எங்கே போய் மாட்டிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, அதே மாதிரி 30 to 35Kக்குள்ளே அது சுத்தம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்லி பேக்டு பவர்ஃபுல்லான மொபைல்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து இவங்க எப்படி ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க கொடுக்குற அந்த ஒரு சில ஹைப் கூட பார்த்தோன்னா அவங்க 3A சீரிஸ்ன்னு கொடுத்துட்டு போட்டோம். பட் 3A Proல வந்து அவங்க மேக்ரோ எடுக்கிற மாதிரியான ஒரு பெரிஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இப்போ பெரிஸ்கோப்பும் இருக்கு அப்படின்றது வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா கேட்கலாம் ஒரு சிலர் வந்து ரியல்மிலையும் இருக்கே ப்ரோனா, ரியல்மியோட போஸ்ட் ப்ராசஸிங் அந்த அளவுக்கு இல்லை, மேபி இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா 3A Pro வந்து இந்த இடத்துல அந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே பட் அதை கொஞ்சம் கெத்து காட்டலாமே தவிர, பட் ப்ராப்ளம் என்னன்னா LTPO பேனல் இருக்குமானா தெரியல. அப்போ என்ன இது LTPO பேனல் இருக்குமானா தெரியல. அப்போ இது ஏன் இப்படி கேட்குறேன்னா, மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா Edge 15 Neoல LTPO இருக்கு. சரி, அதுக்காக மோட்டோரோலா வாங்கணும்னு சொல்ல வரல. பட் இப்போ LTPO பேனல் இதில் இருக்கே 12Rல. அப்போ அதுவும் உங்களுக்கு வந்து 28,000 ரூபாய்க்கு 8 Gen 2 கிடைச்சிருது, LTPO பேனல் கிடைச்சிருது, கவுட் பேனல் கிடைச்சிருது, மெட்டல் ஃப்ரேம் கிடைச்சிருது, IR ரிமோட் இருக்குது, ரியர் கிளாஸ் இருக்குது, ரியரில் இருக்கிற அந்த 50 MB பிரைமரி சென்சார் நல்லா தான் இருக்கும். ஸோ இது இந்த டைட் ஃபைட்டை மட்டும் தான் எல்லாரும் இதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் நானும் வச்சனும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா Vivo V50, இது 7S Gen 3, 7 Gen 3. அதில் வந்து சேசப்டிக்ஸோட 2 50 MB இருக்கும் பின்னாடி. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் எவ்வளவு? அது எவ்வளோ? 30,000. அதுவும் 30,000? ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கேயா. எல்லாருமே இந்த பட்ஜெட்ல தான் சுத்துறாங்க. அதான் சரி பார்ப்போம். இதுக்கு இடையில ஒருத்தர் இருக்கான், அவன் கொஞ்சம் ஜோக்கர்னால தான் நம்ம பயப்படாம இருக்கிறோம். யாரு அவன் பேர் தான் S23 FE. அந்த 2200 மட்டும் தான் அவனுக்கு பிரச்சனை. 2200 அது இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாரு, டெலிஃபோட்டோ இருக்கு, பிரைமரி ஷூட்டர் இருக்கு, அல்ட்ரா வைட் இருக்கு, செல்ஃபில 4K 60 FPS எடுக்கலாம், பிட்வீன் சென்சார் டிராவல் பண்ணலாம், எல்லாம் இருக்கு. அந்த ஒன்று வச்சு தான் நாங்கள் அதே சமயம் இன்னொரு 2-3 போனும் சுத்துது. அதில் என்ன ஹைலைட்னா, அது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபோன்ஸ் தான். என்னன்னா இந்த Pixel 7 சீரிஸ், Pixel 7 30,000, 7A 26,000 அப்படின்னா என்ன பண்ணுவ நீ? 8A கிட்டத்தட்ட வந்துருச்சு. 8A 35. 7 வருஷம் அப்டேட் வர.
ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல இந்த காம்படிஷனை வந்து எனக்கு தெரிஞ்சு நத்திங் இருக்க பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, எல்லாம் எப்போ யோசிச்சாலும் எனக்கு என்னன்னா யங் ஜென்ரேஷன் மைண்ட்ல கால்பே ஒரு யங் மைண்ட் அப்படிங்கிறனால போய் சேர்ந்துருது. அதனால வந்து யூத் அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அங்கே யங்கர் ஜென்ரேஷனை போய் ரீச் ஆயிடுது. பட் எப்போ வந்து அது வருத்தமாக இருக்கும் அப்படின்னா யங்கர் ஜென்ரேஷன் வந்து அப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்களா அப்படின்னு சில சமயம் யோசிக்க தோணும். இப்போ கால்பே சூப்பர் அப்படிங்கிறதுனால கால்பே பிடிக்கும், அவனை வந்து ஒரு எந்தூசியாஸ்ட் ப்ளஸ் இப்போ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் இருக்கான்னு வச்சுக்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்மளும் கால்பே பார்த்துருக்கோம், OnePlusல அவன் தான் அந்த எல்லாமே காசு இன்வெஸ்டர் கொடுக்குறாங்க, அவன் கூறான்னு வச்சுக்க. பட் எல்லாமே நல்லா பண்ணாலும் சில சமயங்கள்ல வந்து இவங்க டிவைஸை நம்பி இன்கேஸ் யூத் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா உள்ள இறங்கி ஏமாறுறாங்களோ. ஏன்னா நீ ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கூட நீ பார்த்துருக்கலாம், நான் வந்து இது நத்திங் ஃபோன் 2 வாங்கினேன் ப்ரோ, 8+ Gen 1ங்கிறனால தான் வாங்கினேன், பட் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா நான் அதில் எதுவுமே பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க பத்தியா. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் நான் சொல்றேன். மற்றபடி வந்து நான் எப்பயுமே என்னைக்குமே யார் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன், நத்திங் ஃபோன் கையில பிடிக்கிறதுக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதுவும் 2A+ல எனக்கு வந்து 2ஓட பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபுல் பிளாஸ்டிக் வெயிட்டே தெரியல. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட அவங்களோட ஓன் யூஐயும் நல்லா ரீஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்லையுமே நத்திங் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா பண்ற மாதிரி தான் இருந்தது. மற்றது தான் என்னன்னா இவனுங்க ஓவரா பேசுறதுனால தான் நமக்கு கோவம் வருது, ஓவர் வாய். கேமரா இந்த வாட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க, 3A Pro வந்து X200 Proக்கும் S24 Ultra Xiaomi 15 Ultra இதுங்களுக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுக்குதா, அவங்க மத்தியில அதெல்லாம் 3A Pro வின் பண்ணுதா? 3Aவோட 3 Proல வருவாங்க அந்த மாதிரி சாலிடா. 3 Proலாம் ஜோக் பண்ணு, சீரியஸா சொல்றேன். 3 Proல பாரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன வருதா, அதான் ஏதோ 4 ஃபோன் வரணும்லாம் சொன்னாங்களே சைஸ் வாரியாலாம் போடு. அப்போனா 3 Proக்கு தான் நான் வெயிட்டிங். அந்த 3 Proல வந்து 200 MP பெரிஸ்கோப் போடு, ஒரு லிட்டியா 950 அதான் ஒரு 1 inch சென்சார் பிரைமரி, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொண்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், கால்பைக்குள்ள மூக்குக்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் மேக்ரோ எடுக்கலாம் சால்ட்டா. அதெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டு இங்க என்ன பிரச்சனைனா பிரைசிங் தான் அப்போ ப்ராப்ளம் ஆயிடும். நத்திங் வந்து எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லி ஃபோன் விற்க கூடாதானா அப்படி இல்லை. பட் நம்ம ஹார்ட்வேர் எல்லாமே உள்ள மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பட் இதை எல்லாராலையும் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் என்ன ஆகிடும்னா நத்திங்க என்னையா நீ 40,000 தானே வித்துட்டு இருந்த நம்பர் சீரீஸை, என்னையா பொசுக்குன்னு கொண்டு போய் 60,000 சொல்ற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா ரியல்மி மாதிரியான பிராண்டு OnePlus அளவுக்கு பிராண்ட் வேல்யூ இல்லைனாலும் அவங்களாலே என்ன பண்ண முடியல, 60,000 கீழே கொண்டு வர முடியல. 8 லிட் மாதிரியான விஷயங்களுக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னா மாட்டினேன். அந்த இதில் சொல்கிற மாதிரி அது ஒரு ஒலி பாதை தாங்க, பொருள் எடுத்துட்டீங்கன்னா உன்னை போட தான் போகிறாங்க நம்ம மாதிரி தான். அந்த மாதிரி உள்ளே வந்துட்டா நீங்கள் வந்து ப்ரீமியமான விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாலே மாட்டினீங்க, அவ்வளோதான். இது வந்து பிராண்ட் சைடில் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா இப்போ V50 வந்து நானும் வாட்ஸனும் பேசிட்டு இருக்கும்போதும் வாட்ஸனை தான் சொல்லுவான், ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதே சமயம் கொஞ்சம் ஃபீச்சர் கொடுத்த மாதிரியும் இருக்கணும். அவனோட ஃபீட்பேக் அவன் சொல்லியிருப்பான், 30,000 ஃபோன் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, ப்ராசரை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியல, கேமராவும் மாற்றலை, பேட்டரி மட்டும் 500 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 40க்கும் 50க்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை. வித்தியாசம் என்னன்னா அது டியூல் கர்வ், இது குவாட் கர்வ். சரியா, வித்தியாசம் அங்கே தான் ட்விஸ்ட்டு. டியூல் கர்வ் வந்து 1.5K பேனல், குவாட் கர்வ் வந்து 1080p பேனல், 1.5 கிடையாது. இது ஏன்னா அந்த இடத்துல லைட்டாக குறைஞ்சிருக்கா, ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது அது வந்து பார்க்க X200 மாதிரி இருக்கும். அதே சமயம் 5500 mAh இதுக்கு முன்னாடி, இப்போ 6000 mAh. ஸோ மற்றபடி அதே ரியரில் 250, ஃப்ரண்ட்டில் ஒரு 50, இதே தான் V40லையும் இருக்குது, அதே 7 Gen 3. ஸோ இதுதான். ஸோ இது வந்து என்னென்னா இப்படி தாங்க, இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நிஜமாவே. வந்து அந்த பிராண்ட் சைட்லேருந்து நம்ம யோசிச்சோம்னா கிரேசியாக இருக்கும். ஏன்னா எல்லா வருஷமும் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லா வருஷமும் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஹைக் கொடுக்கணுமா மாட்டோமா? அவன் என்ன நினைப்பான்? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஹைக்கு கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும். ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது, நம்ம நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாக செல் பண்ணணும். சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஆஸ் அ சைக்கிள் பார்த்தோன்னா பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆனால் இதையும் யோசிக்க முடியும், இதையும் யோசிச்சு பிராண்ட் எவ்வளோ போகல அப்படின்னு நான் நினைக்கலாம். அதே சமயம் வரக்கூடிய அவுட்புட்டு அவன் பண்ணுற ஃபைனல் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நம்ம ஏன் அப்போ எப்படி யோசிப்போம், ஒரு கன்சியூமர் பாயிண்ட்லேருந்து யோசிப்பேன். கன்சியூமர் பாயிண்ட்லேருந்து யோசிக்கும் போது இது கன்சியூமருக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேர்ந்ததுன்னா நல்லா இருக்குமா? ஸோ அப்போ நான் நிறைய ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அனலைஸ் பண்ணும்போது. பிராண்டு பக்கத்தில் போய் நின்று பார்த்தா அவனோட நியாயம் தெரியும், அவனோட பெயின் என்னன்னு தெரியும். கன்சியூமர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், 20,000 கொடுக்குறேன் ப்ரோ, எனக்கு வந்து நீ 8 லிட் போட்டோன்னா போதும் ப்ரோ, 8 லிட் ப்ராசர் மட்டும் 25,000 ப்ரோ, அந்த பக்கம் போயிட்டு வா ப்ரோ அப்படி இருக்கும். கரெக்ட் தான். சரியா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 8 லிட் நல்லா இருக்கு. ஆமாம் அப்படிதான், வெறும் ப்ராசர் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு போயிடுவோம். ஏன்னா அது நீ பார்த்தனாலே தெரியும். ஒரு இப்போ சாம்சங் மாதிரியான ஒரு பிராண்ட் வந்து
பிளான் எப்படி வச்சுருப்பாங்கன்னா இந்த வருஷம் நான் ஒரு 30 மில்லியன் டிவைஸ் விற்பேன் 40 மில்லியன் டிவைஸ் விற்பேன்னு வைக்கும்போது அதில் வந்து S25 S25 ப்ளஸ் S25 அல்ட்ரா இப்போ அதுக்கப்புறம் வர போகிற எட்ஜி இது எல்லாமே 8 லிட் பேஸ்டாக இருக்கும். அப்போ குவால்காம் கிட்ட இவங்களோட டாக் இருக்கும் இல்லையா, அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து உன் ப்ராசர் ஒரு 30 மில்லியன் 40 மில்லியன் வேணும்னுவான். அப்போ அவன் வந்து இவனுக்கு ப்ரைஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம் மாஸ் ஸ்கேலில் போகிறனால. அப்படி இருந்தாலே மார்க்கெட்டில் வந்து 80 லிட் ப்ரைஸ் எப்படி அடிப்படுதுன்னா $220 அப்படின்னு அடிப்படுது. $220 இப்போ இந்தியா மதிப்பு கட்டுதுங்க அரௌண்ட் 19லாம் வச்சுக்க, சும்மா வையே என்ன பிரச்சனை. அப்போ பாரு என்ன ஆகுது, $220 மேலே போகுதுன்னா அவனுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு அதுக்கு தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ப்ராசர் வாங்குற ப்ரைஸுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற இப்போ CMF ஃபோன் வாங்கிடுவேன், CMF வாட்ச் வாங்கிடுவேன், CMF சார்ஜர் வாங்கிட்டு CMF பட்ஸும் வாங்கிடுவேன், எக்கோ சிஸ்டம்குள்ளேயே போயிடுவேன். சூப்பர் போடு, இதான் CMF-ஓட கோலே. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ப்ராக்டிக்கலான எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்ட இருந்து இருக்கணும்ன்றதையும் சொல்றேன். கரெக்ட் தான். எப்ப பாரு எல்லாமே டாப் நாச்சா இருக்கணும்னா அப்ப அவன் என்ன சொல்லுவானா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்ல பிரைஸ்லாம் ஏறக்கூடாது, அது ஒரு கார் 2 லட்சத்துக்கு வேணும்னா எப்படி, அது நம்ம இதுதான் ஸ்விஃப்ட்ல வந்து இப்படி மினி கூப்பரோடதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கார் இந்த மாதிரி ஒன்று வச்சு அந்த கார்ல பழைய காரா இருக்கும், அது ரேஞ்ச் மூவர்னு ஒன்று போட்டு அந்த மட்டும் போக வேண்டியது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான். ரைட்டு, ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான கமெண்ட்ஸ். நாளைக்கு என்னென்ன டிவைஸ் வருது, என்னென்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றத ஒரு நியூஸாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரோம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, பார்க்கலாம். பை. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.